ராஜிமா, என்னாச்சு? சிவகாமி ஆண்டி கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே இறங்கிட்டோம். நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்பர் எடுத்தல்ல? யாரு? சிவகாமி ஆண்டி நம்பரையா கேக்குறீங்க? அவ நம்பர் எதுக்குடி? அரவிந்தோட நம்பர். ஆமா ரஞ்சி, நான் பேசின வீடியோ மல்லி மொபைல்ல இருக்கு. அன்னபூரணி வந்த உடனே கிளம்புறா. கூடவே அந்த குட்டிய வேற கூட்டிட்டு போறா. அவ போனதும் சிவகாமி கிட்ட இருந்து எனக்கு போன் வருது. அவங்களுக்கும் அன்னபூர்ணிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சிவகாமி சிக்கல்ல சிக்கி இருக்கிறதே அன்னபூரணி சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான். நம்மள 1-2ன்னு கணக்கு போட தெரியாத முட்டாளுங்கன்னு நினைச்சிட்டாளுங்க அவளுங்க. மல்லியும் விஜயும் தனியா சந்திக்க ஏற்பாடு பண்றாளாமா. ஏற்பாடு அவளுங்க இப்ப போட்ட பிளான வச்சே அவளுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு. பிளான் போடுறாளுங்களாம். பிளான் அவளுங்களா நானான்னு இன்னைக்கு பாத்துருவோம். அந்த மல்லி இன்னைக்கு சிக்கிருவா. சிக்கி சின்ன பின்னமா ஆக போறா பாரு. எனக்கு எதுவுமே புரியல. அது சரி, உனக்கு புரிஞ்சிருந்தா தானே நீ இந்நேரத்துக்கு விஜய கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெற்றிருப்பியே. என்னத்த செஞ்சு தொலைறது? உங்க அம்மாவும் உன்ன மாதிரி தான் இருக்கா. அதுக்காக எப்படியோ போன்னு உன்னை விட முடியுமா என்னால? வாழ வேண்டிய புள்ள. நான் இப்ப போட்டிருக்கேன் பாரு ஸ்கெட்சு. இதுல மட்டும் மாட்டினா அவளை ஓட விட்டுருவேன். நீ முதல்ல அரவிந்துக்கு போன் போடு. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லு. ஏங்க, நீங்க என்ன நம்புவீங்க, எனக்கு தெரியுங்க. உங்க கோபமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஐயோ, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க? உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. எல்லாம் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு. வாங்க. வாவ், நைஸ், வெரி நைஸ். ஜோடி பொருத்தம் சூப்பர். எத்தனை நாளா இது நடக்குது? எதுங்க? எதா? யாரும் இல்லாதப்ப இங்க வரதும் போறதும். இந்த போக்குவரத்தை பத்தி தான் கேக்குறேன். ரஞ்சிதா, நீ கேக்குற விதம் ரொம்ப தப்பா இருக்கு. ஏய், நீ நடந்துக்கிறத விட நான் கேக்குறது ஒண்ணும் தப்பா இல்ல. ஏய் ரஞ்சிதா, உன் புத்தி ஏன் இவ்ளோ கேவலமா யோசிக்குது? ஏய், வாய மூடுறி. விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. பயங்கரமான கில்லாடி தாண்டி நீனு. எவ்ளோ சாமர்த்தியமா வேலை பாத்திருக்க. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சாமர்த்தியமா வேலை பார்த்தேன்? அடேங்க அப்பா, நல்லா நடிக்கிற. இப்படி நடிச்சு நடிச்சுதான் என் தம்பிய முட்டாளாக்கி வச்சிருக்க. எங்களையும் அப்படி ஏமாத்தலான்லாம் நினைக்காத. உன் திட்டம்லாம் எங்க கிட்ட பலிக்கவே பலிக்காது. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க மேடம். ஒரு நிமிஷத்துல வார்த்தையை விட்டுறலாம், ஆனா அந்த வார்த்தை திருப்பி உங்களே வந்து அடிக்கும்னு நீங்க மறந்துடாதீங்க மேடம். ஏய், வாய மூடுறா. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்காத ஆம்பளை எங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்ப. தோ இவதான் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பா போல இருக்கே. ஏங்க இப்படி அபாண்டமா பேசுறீங்க? என்ன பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. மல்லி, நீங்க அழாதீங்க மல்லி. மேடம், நான் இப்ப ஏன் இங்க வந்துன்னு தெரியாம நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா ஒரு பொண்ணை நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? அந்த பாவம் உங்களை சும்மா விடாது மேடம். நீ பேசாதடா. ஏய், எவ்வளவு நேக்கா நானும் ரஞ்சிதாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அத கணக்கு பண்ணி விஜய் இல்லாத நேரத்துல வெண்பாவை உங்க பெரியமா கூட அனுப்பி வச்சுட்டு இவனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருப்ப.
ஏங்க நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலங்க. ஏங்க நான் அதை சொல்ல வரலங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய் ஹலோ, இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு லூட்டி அடிக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கா? ஆமா, ஆதாரத்தோட தானே மாமா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லனா நீதான் மாமாவை ஏதாவது சொல்லி மயக்கி வச்சிடுறியே. ஏங்க என்னங்க ஆதாரம் வச்சிருக்கீங்க? சும்மா ஏதாச்சும் பேசாதீங்க நீங்க. ஹ? என்ன ஆதாரம் இருக்கா? எல்லனி கடையில பப்ளிக்கா நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசலன்னு சொல்லுங்க. ஏங்க அது ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டாங்களா? சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க தப்பு பண்றவங்களா? இல்ல அப்படியே தப்பு பண்றவங்க எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்கன்னு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? இத பாருங்க, ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து பேசினாலே அவங்க ரெண்டு பேருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த மனசு தாங்க தப்பான மனசு. அடேங்கப்பா, செம்ம லாஜிக் பேசுறப்பா நீ. நான் தெரியாம தான் கேக்குறேன். கால் டாக்ஸி தானே ஓட்டுற, இல்ல சினிமால ஏதாவது டயலாக் எழுதுறியா? இது பாருங்க, ஒருத்தன் நியாயமா பேசுறதுக்கு அவன் என்ன வேலை பார்க்கறான்னு சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கு அவசியமே இல்லைங்க. அடடடடா, அப்படியே பின்றியேப்பா. ஒரு வாரமா இந்த பக்கமே வரதும் போறதுமா இருக்க. சோத்துக்கு என்ன பண்ணுவ? பூவா பூவா பூவாக்கு சொல்றேன். என்ன, எனக்கு நீ வந்துட்டு போறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இவ பின்னாடியே தானே சுத்திக்கிட்டு இருக்க நீ. யாருக்கும் தெரியாம ஒரு நாள் ராத்திரி எங்கேயோ கூட்டிட்டு வந்து இங்க விட்ட. என்னங்க பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இவர் வழியில பார்த்துட்டு என்ன இங்க வந்து டிராப் பண்ணதை வச்சுதான் அன்னைக்கு நீங்க அப்படி வன்மத்தை கக்குனீங்களா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, என்ன அசிங்கப்படுத்தி தான் நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும்னா கண்டிப்பா நான் விடுற கண்ணீர் ஒரு நாள் உங்களை நிக்க வச்சு அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தும். ஏண்டி பேச மாட்டே நீ? தப்பு தப்பா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா நாங்க பேசுறதுதான் தப்பு. நல்லா இருக்குடி. ராத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டவன் இப்போ பகல்லே வர ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு தைரியம் கூடி போச்சுல்ல. எவன் கேப்பாங்கிற எண்ணம் தானே. நாங்களா இன்னும் சாகலடா. மேடம், நீங்க நடந்ததெல்லாம் தப்பா லிங்க் பண்ணி பேசுறீங்க மேடம். நான் உங்களை டிராப் பண்ணது உண்மைதான். ஆனா எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டேன்னு அன்னைக்கே என்னையும் அவங்களையும் கேட்டுக்கலாம்ல. நல்லா இருக்குப்பா, எனக்கு இதுதானே வேலை. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு வருவீங்க. நாங்க விசாரிச்சு வாமான்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணுமா? கால் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அளவுக்கு எல்லை தாண்டிட்டீங்கல்ல. இங்க பாருங்க, இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க. விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அரவிந்த், நீங்க கிளம்புங்க. ரொம்ப சாரி அரவிந்த். மல்லி, கிளம்புங்களா? இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடவே மாட்டேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. உனக்கு என்னடி, உனக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா ஏன் தம்பி பேர் தானே கெட்டு போகும். விஜய் பொண்டாட்டி எவனையும் கூட்டிட்டு வந்திருக்கான் தானே ஊர் பேசும். மேடம் என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க உங்க வீட்டு பொண்ணுங்க. ஏய் வாய மூடுறா. இவன் ஏன் வீட்டு பொண்ணுன்னு யார்டா சொன்னது? மேடம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. நீ என்னடா சொல்ல போற? நீ இங்க வந்ததுக்கு உருப்படாத ஒரு கதை சொல்லுவ. அத நான் கேட்டுட்டு ஐயோ சாரிப்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீ ரொம்ப நல்லவன்னு உங்களுக்கு பாராட்டு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? இங்க பாருங்க, தூக்கு தண்டனை கைதிய கூட கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்பாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட தர மாட்டீங்களா? மல்லி, நீங்க விடுங்க மல்லி. அவங்க நாம சொல்றத காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. சாரி அரவிந்த், என்னால நீங்க ரொம்ப அசிங்கப்படுறீங்க. நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? நீங்க அன்னைக்கே வேணாம்னு சொன்னீங்க. நான் உங்க வீட்டுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. ஹலோ ஹலோ, நிறுத்துறீங்களா? என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் எங்க முன்னாடியே கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஹேய் மல்லி, இவரு கூட சுத்துறதுக்கு எதுக்குடி? ஏன் மாமாவை கல்யாணம் பண்ண? எதுக்கு ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ண? தெரியல. ஆசைக்கு இவன், ஆஸ்திக்கு என் தம்பி. இப்படி ஒரு கேவலம் நம்ம குடும்பத்துல நடந்ததே கிடையாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.